ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் குயிக்கான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சில்லி சப்பாத்தி. தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியாச்சு, தக்காளி, மல்லித்தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு, கூடவே கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ பொடிசாக கட் பண்ணியாச்சு. கூடவே இப்போ தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பை சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணி விடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மசாலா வாசம் இல்லாமல் நல்லா வதங்கணும். இப்போ சிக்கன் 65 பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி, எனக்கு மட்டன் ஃப்ளேவர் வேணும் அப்படின்றதுனால மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 3 முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்க சப்பாத்தி பீசஸை ஆட் பண்ணி, கூடவே கார்னிஷ்க்கு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டு நல்லா பரட்டி எடுத்தோம்னா டேஸ்டியான சில்லி சப்பாத்தி ரெடி. உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.